அன்பின் கருத்தினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா மாவட்டத்தில் உள்ள கனகராயங்குளம் என்ற பகுதியிலாம் நாங்கள் நிற்கிறோம். இந்த கனகராயங்குளம் பகுதியில் பெரியகுளம் என்ற ஒரு கிராமத்துக்கு நாங்கள் ஒரு தொலைபேசி அழைப்பு கொண்டு வந்திருந்தது. இங்கே நீங்களாவே நேரடியாக பாருங்கன்னு சொல்லி ஒரு அண்ணா மூலமாக ஒரு தொலைபேசி அழைப்பு கொண்டு இன்றைக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் பார்க்க நாங்கள் உண்மையிலேயே ஒரு கண் கலங்க வைத்த ஒரு காட்சி ஒன்று பார்க்க போனால், ஒரு 9 வயது சிறுமியோரால் மூளை முடக்குவாதம் நோய்வாய்ப்பட்டு அவள் படுத்த படுக்கையில் இருக்கிறார். அந்த சிறுமி இருக்கிறது கூடிய ஒரு நிரந்தரமான வீடோ இல்லை தற்காலிகமான வீடோ எதுவுமே அற்ற நிலையில் பெருந்துன்பப்பட்டு இருக்கிறா. பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைக்கு பிறந்த குழந்தைக்குரிய சகல செயற்பாடுகளும் தான் அந்த பிள்ளைக்கு இருக்கும். அவள் பிறப்பிலிருந்தே அவளுக்கு இந்த மூளை முடக்குவாதம் இருந்து கொண்டிருக்கிறபடியாக அவளுக்கு சரியான இடவசதி இல்லை, இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை. இந்த வீடு இப்போ காண்பிக்கப்படுற இந்த வீடு ஒரு சிறிய காலம் அவை அதில் வசித்து அந்த இடத்துல கூரைகள் எல்லாமே சிதைவடைஞ்சு சேதமாகி இப்போ அந்த வீட்டில் இருக்கையிலா நிலைமையாகி வேறொரு வீட்டில் தான் அவை தற்காலிகமாக இருந்து கொண்டிருக்கணும். மேலே சாதாரணமாக ஒரு மக்களை வச்சு சாதாரணமாக ஒரு பிள்ளைகளை இன்னொரு வீட்டில் வச்சு பார்க்குறது, அதாவது இன்னொரு வீட்டில் வச்சு பார்க்குறேன்னு சொல்கிறது பெரிய அளவில் கஷ்டமாக இருக்கிற விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளையை வச்சு இன்னொரு வீட்டில் வச்சு பராமரிக்கிறேன்றது உண்மையிலேயே அந்த தாய்க்கு இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் பெரிய ஒரு துன்பமான விடயமாக தான் இருக்குது. பார்க்க போனால் அவர் இந்த பிள்ளையினுடைய தந்தையார் நாள் கூலி வேலைக்கு தான் போய்கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு நாள் வருமானம் 1800 2500 தான் அவருடைய ஒரு நாள் வருமானம். ஆனால் அந்த பிள்ளைக்குரிய பம்பஸ் வாங்குறேன்னு சொன்னால் பண்டில் தான் வாங்கணும். இப்போ அது ஒரு கிழமைக்கு ஒருக்கா அல்லது மாதத்துக்கு ஒருக்கா அந்த பம்பஸ் வாங்க வேண்டிய வரும். அந்த பம்பஸே 3000 ரூபா, ஒரு பண்டில் 3000 ரூபா கிட்ட வரும். இப்போ அவர்களுடைய நாளாந்த வருமானம் போதிய அளவு இல்லை. அதனால இந்த வீடை செய்கிறதா இல்லை அதுக்கு இங்கே பிள்ளையை பார்க்குறதான்ற நிர்பந்தத்தில் அவை பிள்ளையை பார்க்குறத மட்டும் பார்த்து வந்துருக்கணும். இப்போ இந்த வீடை செய்கிற அளவுக்கு அவைக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாதபடியாக ஜீவ ஊட்டு அன்பின் கருத்தினூடாக இணைஞ்சு தங்களுக்கு இந்த வீடை ஒருக்கா பூர்த்தி செய்து தர சொல்லி கேட்டிருக்கணும். நாங்கள் பார்த்தோம் வேறொரு வீட்டில் தான் அந்த பிள்ளை கட்டில் படுக்க வைக்கப்பட்டிருந்தா. அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குது எது நடக்குது எதுவுமே தெரியாது. 9 வயது பிள்ளைக்குரிய நிலைமை, அதாவது 9 வயது பெண் பிள்ளை சிறிய குழந்தையுடைய செயற்பாடுகளோடு தான் இருந்து கொண்டிருக்கிறா. அவள் தூக்கி கொண்டு தான் போகணும். மரத்தில் கூட இருந்தாலும் சரி, சிறுநீர் கழிக்க இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பம்பஸ் மூலமாகவும் அதை விட எங்கே போனாலும் தாய் இப்படித்தான் தூக்கி கொண்டு போகிறா. போய்க்கு உண்மையிலே பார்க்க ஒரு கண் கலங்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சரியாக இருந்துமே எத்தனையோ துன்பங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு இப்படியான ஒரு நிலைமையில இன்றைக்கு தாய் தந்தையார் பராமரித்து கொண்டு வர்றது உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய விடயம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான பெற்றோர்கள் பிள்ளைகளை கழிவு காணுகளில் எரிஞ்சிட்டு போகிறதும், வீதிகளில் தூக்கி வீசப்பட்டு போகிறதும் அல்லது அடித்து சித்திரவதைப்படுத்துறதுமா இப்போ எல்லா இடங்கள்லையும் கூடுதலாக பல காணொலிகள் வழி பல அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கு. பிள்ளைகளை வளர்க்க தெரியாமல் பிள்ளைகளை சீரற்ற முறையில், அதாவது கொடுமை செய்கிறது, வன்கொடுமைகள் செய்கிறது சம்பந்தங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். அப்படி இருக்க இந்த பிள்ளை 9 வயது சிறுமியை இந்த தாயும் தந்தையரும் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விடயம். இந்த பிள்ளையை வளத்துக்கு ஒரு நுட்பமாக பராமரித்து அந்த பிள்ளைக்குரிய தேவைகளை தங்களால் இயன்ற வரைக்கும், உயிருள்ள வரைக்கும் தங்களால் இயன்ற வரைக்கும் அந்த பிள்ளைக்குரிய சகல வசதி வாய்ப்புகளையும் செய்து கொண்டிருக்கணும். அப்படி இருக்க பார்த்திங்கன்னா தந்தையார் தின கூலிக்கு போய் தான் அவருடைய அன்றாட வாழ்வாதாரம் போய்கொண்டிருக்குது. அதால் இந்த வீடை தங்களுக்கு ஒரு சீரான வீடாக புனரமைச்சு தந்தால் தங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு உரிய வசதியாக இருக்கும். அந்த பிள்ளைக்கும் பிள்ளையை வச்சு பராமரிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும்னு சொல்லி ஜீவ ஊட்டு அன்பின் மூடாக கேட்டிருக்கணும். இந்த காணொலியை பார்க்குற இந்த புலம்பெயர் உறவுகள் உண்மையிலே இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு பாரிய பங்களிப்பு செய்யணும். நீங்கள் பலதரப்பட்ட எண்ணிலடங்காத உதவி திட்டங்களை ஜீவ ஊட்டு அன்பின் கருத்தினூடாக செய்திருக்கிறீங்க. ஆனால் இந்த உதவியும் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கணும். இவைக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கணும். இவர்களுக்கு செய்கிற இந்த உதவி உண்மையிலே ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளைன்ற நிலைமையை கருதி நாங்கள் சொல்கிறோம். மீண்டும் இந்த பிள்ளைக்கு ஒரு சிறப்பான ஒரு வீடை கட்டி கொடுக்கறதுக்கும் இந்த பிள்ளைக்குரிய சகல வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கறதுக்கும் இணைஞ்சு கொள்ளுங்கள் புலம்பெயர் உறவுகள்.
அவர்களுக்குரிய உதவி திட்டங்களை செய்தால் இந்த ஜியோ டேங்கின் கரமூடாக இணைஞ்சு கொள்ளலாம் என்று சொல்லுகிறோம். கனகராயன்குளம் பெரிய குளத்தில் நாங்கள் நிற்கிறோம். இந்த சௌரி இவருடைய கணவன் இவருடைய கையில் காயப்பட்டிருக்கிறார். அவருடைய வீடு இந்த வீடாக இருக்கிறது. இது அரைவாசியில் கட்டிப்பிடிய குறையாக நிற்கிது. ஓலையெல்லாம் இதாகி போயிட்டு, அதனால் இவர்கள் வசிக்க முடியாமல் இந்த சௌருடைய கணவனுடைய தாயாருடைய வீட்டில் ஒரு பகுதியில் இவர்கள் இப்பொழுது வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு அவசியமாய் ஒரு வீடு தேவையாக இருக்கிறது. இவர்களுக்கு ஒரு வீட்டை கட்ட முன்வாருங்கள். எமது ஜீவுற்று அன்பின்கார நிறுவனத்தை கூட இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைத்து நிற்கிறோம். கனகராயன்குளம் பெரிய குளம். எனது பேர் நவலேஸ்வரன் சத்யபிரியா. எந்த பிள்ளைக்கு இயலாது, எந்த மனுஷனுக்கு கை இயலாது. அப்பப்போ நாங்கள் இருந்துட்டு தான் கூலி வேலைக்கு போகிறது. சாப்பாடெல்லாம் மிக்சியில் தான் அடிக்கணும். கரண்ட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, டொய்லெட் இல்லை, இருக்கிறதுக்கு ஒழுங்கான வீடு இல்லை. அதனால எங்களோட மாமியாக்கள் வீட்டை தான் இருக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு நல்ல வழியாக ஒரு வீடு ஒன்று கட்டித்தாங்க. எவ்வளவு காலமா நீங்க இந்த வீட்டில் 2 வருஷம் 3 வருஷமா இருந்தோம். இந்த வீடு டேமேஜ் ஆன